ஈரானுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இந்த போரை நிறுத்தினால் உனக்கு 300 பில்லியன் கிடைக்கும். 300 பில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போகும். 28 லட்சம் கோடி. அது என்னமோ 2000 ரூபாயா 2000 கோடி இல்லை, 28 லட்சம் கோடிங்க. 28 லட்சம் கோடி என்பது பணத்தால் கொடுக்க மாட்டார். கையிலே காசை எண்ணி கொடுப்பதும் இல்லை, வங்கித்துறையின் மூலம் டிரான்சாக்ஷனும் இல்லை. இப்பொழுது 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அக்ரிமெண்ட் கேள்விக்குறியாகுமா? இது அடுத்த ஒரு கேள்வி. காரணம், அமெரிக்க அதிபர் பல்டி. அதென்ன பல்டி? நாம் இதற்கு முன்பு பேசிய செய்தியில் அமெரிக்கா வரக்கூடிய 19ஆம் தேதி ஈரானுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஹொலிஸ்டிக் முழுமையடைந்த ஒரு நிலையில்தான் இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திருக்கிறாங்க. குறைஞ்ச பக்கத்தில் ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு சைன் பண்ணு, அவ்வளோதான். ஆனால் அடுத்து வரக்கூடியது பக்கம் பக்கமாக வரும். அதில் தான் நம்முடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அணு ஆயுத பரவலாக்கல் சட்டம், அணு ஆயுதங்கள் விவகாரங்கள், ஹெர்மூஸ் விவகாரங்கள், மத்திய தரைக்கடல் நிலைப்பாடுகள், எக்ஸ்சேஞ்சு பிஸ்னஸ் அவர்கள் மேல் போட்டிருப்பதை நீக்குவது, முடக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும். முதலில் 2 பேரும் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். என்ன கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இந்த ஒப்பந்தத்தை வருகிற 19ஆம் தேதி முடித்துக் கொள்ளலாம். மற்ற விஷயங்கள் நாம் பேசியாச்சு. ஒரு 14 விவகாரங்களும் 10 விவகாரங்களும். அமெரிக்கா சொன்ன 10ம் இவர்கள் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 4. இது எல்லாமே ஒரு இன்க்ளூசிவ் பேக்கேஜ் தான். அதுக்குள்ள எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கன்வர்ஜென்ஸ், என்ன சொல்வது, ஒருங்கிணைந்த ஒரு ஒரு ஹப்பு. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கும் நேற்று மாலை செய்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் இதில் ஒருபோதும் இந்த செய்தியை சொல்லவில்லை என அவர் புள்ளி வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே கடந்த செய்தியிலே பேசியிருந்தோம். என்னவென்றால், அமெரிக்காவின் சார்பில் 300 பில்லியன் உலக நாடுகள் ஈரானுக்காக ஃபர்தர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நாட்டை வடிவமைப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கண்டிஷனை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னோம். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தள பதிவில் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பேசப்படவில்லை என்று அவர் முற்றிலுமாக நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து அவர் மறுத்திருக்கிறார். அதை எப்படி பொய் சொல்ல முடியும்? அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் அசீம் முனீர், கத்தரும் உதவி செய்தார்கள், சவுதி அரேபியா, அமெரிக்கா, எல்லா நாடுகளுமே எல்லாருமே இருந்தார்கள். ஆனால் நெடுஞ்சான் கிடையாக ஒரு ராஜரீதியான தலைவர், ஒரு சுயாதீன நாட்டின் தலைவர், ஒரு வல்லரசின் தலைவர், ஒரு செழிப்பு நாட்டின் தலைவர் எப்படி மறுக்க முடியும்? அக்ரிமெண்ட்ல பண்ணதே இந்த 300 பில்லியன் ரொம்ப 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 முக்கியம். அணு ஆயுதங்கள், ஹெர்மூஸ் திறக்கிறது 300 பில்லியன். இப்போது இவர் என்ன சொல்கிறார்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி என்றால் இவருடைய அறிவு அல்லது இவருக்கு ஏதாவது சிந்தனை கோளாறுகள் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்யும். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த போரை நிறுத்தினால் உனக்கு 300 பில்லியன் கிடைக்கும். 300 பில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் கொடுக்கும். 28 லட்சம் கோடி. அது என்னமோ 2000 ரூபாயா 2000 கோடி இல்லை, 28 லட்சம் கோடிங்க. கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுக்கிறதாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு இதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் படி சர்வதேச ஆங்கில காணொலிகள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, 28 லட்சம் கோடி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. எண்ணி 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 கொடுத்துட மாட்டாங்க. அல்லது பேங்க் மூலம் டிரான்சாக்ஷன் நடக்காது. அப்ப எப்படிங்க 28 லட்சம் கோடி கொடுப்பீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 79லிருந்து இதுகாரம் அவங்க உலகத்தோடு தொடர்பே இல்லாமல் போயிட்டாங்க. அவர்களுக்கு வியாபாரம் கிடையாது.
அவர்களுடைய உற்பத்தி செய்கிற பொருளை நேர்மையான சந்தையில் அவர்கள் பிசினஸ் செய்ய முடியாது. கள்ளச்சந்தையில் சீனாவுக்கு அனுப்ப முடியும். அவ்வளவுதான். இப்படித்தான் அவர்கள் தங்களை அடாப்டேஷன் தகவமைப்பு செய்து கொண்டிருந்தார்கள். தங்களை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த 30,00,000 கோடியின் மூலம் யாரெல்லாம் பணம் கொடுப்பார்கள்? மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா, அதே மாரி யூரோப். இது எப்படி என்றால், அவர்கள் நாட்டில் பொருளாதாரத்தை பூஸ்ட் செய்யும் அளவிற்கு வியாபார நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரலாம். சவுதி போன்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூரோப் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்போது ஆண்டுக்கு ஒரு 4,00,000 கோடி, 5,00,000 கோடி வருதுனால ஒரு 5 வருஷத்துல அவர்களுக்கு 28,00,000 கோடி கிடைத்துவிடும். இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான். இந்த 300,00,000 300 பில்லியன் என்பது 28,00,000 கோடி என்பது பணத்தால் கொடுக்க மாட்டார்கள். கையிலே காசை எண்ணி கொடுப்பதும் இல்லை. வங்கித்துறையின் மூலம் டிரான்சாக்ஷனும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் ஈரானில் முதலீடு செய்யும். அப்படி முதலீடுகள் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு லெஜிட்டிமேட் அங்கீகாரம். உலகத்துல எல்லா நாடுகளையும் போன்று, யூரோப் நாடுகளை போன்று, இந்தியாவை போன்று, மத்திய கிழக்குகளை போன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசமாக அது உருவாகும். அதன் மூலம் அயலகத்தில் இருக்கும் ஏராளமான நிறுவனங்கள் ஈரானுக்குள் சென்று கட்டமைப்புகளை மேற்கொள்வார்கள். ஈரானுடைய பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு கட்டமைப்பை மேற்கொள்வார்கள். பாலங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணுவார்கள். இன்டர்நேஷனல் கம்பெனி அவர்களோட அக்ரிமெண்ட் போட்டு எண்ணெய், அப்புறம் இருக்கக்கூடிய வளங்களை, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, எல்பிஜி, சிஎன்ஜி, அதே போன்று க்ரூட் ஆயில், பெட்ரோகெமிக்கல், உரங்கள் எல்லாவற்றிலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டுக்கு செழிக்கும். அப்போ நாடு வளர்க்கும். இப்படித்தான் 300,00,000 கோடியே அன்றி 300,00,000 கோடியை மறுபடியும் சொல்றோம். கையில எண்ணி சாக்கு கோணியில கட்டியும் கொடுக்கப்படாது. வங்கிகளின் மூலம் அமெரிக்காவிலிருந்தும், சவுதியிலிருந்தும், லண்டனில் இருந்தும், பிராங்க்பாட்டில் இருந்தும், இத்தாலியிலிருந்தும் அனுப்பப்படவும் மாட்டாது. ஆனால் அமெரிக்க அதிபர் இங்கே சொல்லியிருப்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் எங்கோது சொன்னேன் 20-30 கொடுப்பேன், அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று குழப்புவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இப்பொழுது 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அக்ரிமெண்ட் கேள்விக்குறியாகுமா? இது அடுத்த ஒரு கேள்வி. காரணம், அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் எங்களுக்கு சம்மந்தமில்லை என இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலுடைய யூத லாபி கிரஹாம் லின்சே, அவர் மிக முக்கியமான பெரிய ஒரு ஆள். அவர் எம்பி, சட்டத்தரணி. அவர் என்ன சொல்கிறார்? இல்லை, நாங்கள் இதிலே நம்பிக்கை இல்லை, அமெரிக்கா நிறைய இழந்து விட்டது என்று இவருக்கு ஆதரவானாலே சொல்கிறார். ஆக இந்த குழப்பங்களிலிருந்து தப்புவதற்குத்தான் அவர் சொல்லியிருப்பார். 300,00,000 கோடி நான் எங்கப்பா சொன்னேன் அப்படின்னு சொன்னாரா? அல்ல, அவருக்கு தெரியும், அமெரிக்க அதிபருக்கு தெரியும், அவருடைய ஆலோசகத்தார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் மூலம் 19ஆம் தேதி கேன்சல் ஆகுமா என்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. பெரும் குழப்பத்திலான ஒரு ஒரு உலகத் தலைவனை அமெரிக்கா பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகமும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தலையிலே அடித்த கதையாக கத்தர் சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அசீம் முனீரும் என்னடா இது நேற்று பாயசி ஒரு எம்ஓயு என்பதை போன்று பரஸ்பரம் ஒரு புரிந்துணர்வை ஒரு பேப்பர்ல 5 பேப்பர்ல எழுதிட்டோம். என்னென்ன அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் செய்யும் போது எல்லாம் தனித்தனியாக வரும். அதற்கான ஆன்கோயிங் ப்ராசஸ், செயல்பாட்டு வடிவம், செயல் வடிவம் தற்போது சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எங்கே சொன்னேன் என்று உல்டாவாக அவர் தலைகீழாக பங்கர் பஸ்டரை போன்று குண்டு வீசி தப்பியிருக்கிறார். ஆகவே இப்போது அடுத்த கேள்வி என்னால் 19ஆம் தேதி நடக்குமா? அமெரிக்க அதிபருடைய இந்த உல்டாவுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பெஞ்சமின் நெதன்யாகு, பென் கெவிர், அதே போன்று இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்ற கடும்போக்கு யூத தீவிரவாதிகள், அதாவது யூதர்களை நாடு பிடிக்கும் தீவிரவாதம், குறிப்பாக சொன்னால் கோலான் குண்டுகள் சிரியா, அதே போன்று மேற்கு கரை மக்களை ஆக்கிரமித்து செட்டிலர்ஸ் யூனிட் ஆக்க போறாங்க. அதுக்கு இங்கிலாந்து கடும் கண்டனம். 3வது அவர்களுடைய விவகாரம், ஒரு இடையக மண்டலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் லெபனானில். 4வது அவர்களுடைய மோசமான நிலைப்பாடு
காசாவில் வெளியேற மறுக்கிறார்கள். 70% அந்த மக்களை ஊரை ஆக்கிரமிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீவிர தன்மை கொண்டவர்கள், மிக மோசமான ஒரு கும்பல் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். அவர்கள்தான் அமெரிக்காவுக்கு தொழிலதிபர்களின் மூலம், இராணுவ பிராந்தியங்களின் மூலம் அழுத்தம் கொடுத்துத்தான் இவர் மீண்டும் 24 மணி நேரத்தில் அல்லது 40 மணி நேரத்தில் பல்டி அடித்திருக்கிறார், பல்டி அடிப்பாரா என்ற கேள்வி எழுகின்றது. ஒருவேளை அமெரிக்கா கிரஹம்லின்சே போன்றவர்களை சொல்லை கேட்டு, அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்ஸினுடைய அழுத்தத்தை கேட்டு, அமெரிக்காவுடைய யூத லாபிக்கு கட்டுப்பட்டால் இது காணல் நீராக போய்விடும். 17 நாளை ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. வியாழக்கிழமை தான் இந்த ஒப்பந்தம் ஜெனீவாவில் நடைபெறுவதாக இப்பொழுது கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கிறது ஈரானுக்குள். ஈரானுடைய மக்கள் பலர் இதை நீங்கள் ஏற்கக்கூடாது, நாம் கடைசி வரைக்கும் போர் செய்து மடிய வேண்டும் என்று கடும் போக்குவாதிகள். ஆனால் மசூத் பெசஸ்கியான், அப்பாஸ் அராக்சி, பக்கர் கலிபா போன்றவர்கள் தேச நலன் கருதி முடிவுக்கு வர வேண்டும். இவர்கள் ஒரு பக்கம். இந்த நிலையில் கருப்பு ஆடைகளை அணிந்த போராட்ட குழு மற்றொரு பக்கம். அமெரிக்க அதிபரின் உல்டா பல்டி உலகத்தை குழப்பி இருக்கிறது. குழப்பம் மட்டுமல்ல, மொத்தத்தில் இந்த அக்ரிமெண்ட் கையில் நடந்து அது அமலுக்கு வராத பட்சத்தில் குளம் அழிந்து மீன் பிடித்த கதையாகத்தான் இது மாறுமோ என பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்.